கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சகரியா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடே பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இதோ இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இந்த 4 கொம்புகளும் யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த கொம்புகள். நாம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கொம்புகளாகும். இப்ப சகரியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றுனா, யெகோவாவின் நினைவாய் இருக்கிறேன். சகரியா என்ற பெயருக்கு யெகோவாவின் நினைவாய் இருக்கிறேன் என்ற அர்த்தம். அப்ப வேதத்துல 3 சகரியாக்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பணியை 3 பேருமே 3 விதத்துல செய்கிறார்கள். ஒரு சகரியா 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல ஒரு சகரியா ராஜாவாய் இருந்தவர். அடுத்த சகரியா யார் என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிற பிறகு யோவான் ஸ்நானகனின் தகப்பனாகிய பிரதான ஆசாரியனாக இருந்தவர். 3வது சகரியா தான் இப்போது நம்ம வாசித்தது. சகரியா தீர்க்கதரிசியாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினவர். இப்போ இஸ்ரவேலிலே ஒரு பெயரிலே ஒரு ராஜாவும் ஒரு பிரதான ஆசாரியனும் ஒரு தீர்க்கதரிசியும் இருந்தது பெரிய ஆச்சரியம் அல்லவா? சகரியா தீர்க்கதரிசியினுடைய காலங்கள் 537 முதல் 518 வரை உள்ள காலங்களாகும். அப்ப சகரியா தீர்க்கதரிசி கண்ட 8 தரிசனங்கள்ல இப்போது நம்ம பார்க்கிற அந்த தியானிக்கிற கொம்பு தரிசனம் 2வது தரிசனமாக இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பின் தரிசனம். எச்சரிப்பின் தரிசனம். நீதிமொழிகள் 29:18 நம்ம பார்க்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே 4 கொம்புகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கின்றன. அவை சிதறடிக்கும் வல்லமை உள்ளவை. ஐக்கியத்தை, ஒருமனப்பாட்டை, அன்பின் இணைப்பை சிதறடிக்க கூடியவை. இது கடைசி காலமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஐக்கியத்தை, ஒருமனப்பாட்டை, அன்பை சிதறடிக்க கூடியது இந்த 4 கொம்புகள். ஒரு பக்கம் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி தேவ ஜனங்களை இணைத்து வருகிறார். ஆனா சாத்தானோ தனது மிருகத்தனமுள்ள கொம்புகளோட சிதறடித்து பிரிக்க நினைக்கிறான். கடைசி காலத்துல இப்ப இப்படிதான் நடக்கிறது. அதான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன் என்று தானியேல் சொல்றார். பாருங்க, பரிசுத்த ஜனங்களின் வல்லமைய சிதறடிக்குது. இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவருடைய பேரில் ஆணையிட கேட்டேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, ஒரு 5 மாடுகள் மிகவும் ஐக்கியமா போயிட்டே இருக்குதுன்னு வைங்க. அந்த இடத்துல ஒரு தந்திரமான நரி அவைகளுக்குள்ள குழப்பம் உண்டாகி பிரித்து விட்ட போது அவைகள் எப்படி இருக்கும்? சிதறுண்டு போகும். சிதறுண்டு போகிறதுனால சிங்கம் வந்து எளிதாக என்ன செய்து விட்டுரும்? கொன்று போட்டுரும். இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒன்று, பிரிவினை ஏற்படுத்தி அழிப்பதாகும். ஜனங்களுக்குள்ளே சுயத்தை கொண்டு வருகிறதா, மொழி வித்தியாசத்தை கொண்டு வருவான், ஜாதி வித்தியாசத்தை கொண்டு வருவான், அந்தஸ்து வித்தியாசத்தை கொண்டு வருவான், அடங்கி நடப்பதை எதிர்த்து தனக்குத்தானே ராஜா என்று சிந்திக்கும்படி பெருமையை தூண்டி விடுவான். இதான் சாத்தானுடைய தந்திரங்கள் தேவ பிள்ளைகளே. அதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தையும் காத்து கொள்ளுங்கள். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நம்ம பின்னாடி பார்க்கிறோம் பாருங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் எப்படி இருப்போம்? சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பயங்கரமான கருத்து. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கடைசி நாட்களில் ஐக்கியத்தை குலைப்பதற்காக பிசாசு எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, சிலுவை அண்டை வந்து நிற்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? நாம் ஒரே குடும்பத்தர்கள், ஒரே தகப்பன் நமக்கு இருக்குது, நம்ம ஒரே இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், ஒரே ஆவியில தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம உணர்றோம். ஆனா பிசாசு என்ன செய்யுது? இந்த ஐக்கியத்தை குலைச்சு விடுகிறது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம இயேசுவின் குடும்பம், இயேசு நமக்கு தகப்பனா இருக்கிறார் என்று, அவர் ஒரே இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் என்று அந்த ஐக்கியத்தை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஐக்கியம், அதனாலதான் இந்த காலையில நமக்கு இந்த போராட்ட ஜபமும் இருக்கிறது. இரவிலே இரவுக்கிரவு ஜபமும் இந்த ஜபம் நமக்கு என்ன செய்யுது? ஒரு ஐக்கியத்தை கொடுக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கும் கர்த்தர் இது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. ஐயா சொல்லுவாங்க, இணைக்க சொல்லுங்க, இணைக்க சொல்லுங்க. யாரு வராங்க? காலையில எழும்பதற்கு சோம்பல்தனம், சொன்னாலும் யாரும் எடுக்க மாட்டார்கள். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, அதான் நாகும் தீர்க்கதரிசி கூட சொல்றாரு பாருங்க. இந்த சிதறடிக்கிற 4 கொம்புகளை குறித்து நாகும் தீர்க்கதரிசி கூட ஒரு எச்சரிக்கிறார் பாருங்க. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. முதலாவது என்ன சொல்றான்? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நம்ம அரணை காத்து கொள்ளணும், வழியை காவல் பண்ணணும், அறையை கெட்டியாய் கட்டி கொள்ளணும், உன் பலனை மிகவும் சிறப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கடைசி காலத்துல தவறான போதகர்கள் வருவார்கள். அதன் மத்தியிலும் நம்ம காத்து கொள்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே எச்சரித்து கொண்டிருக்கிறார். வந்த பின் காப்பதை பார்க்கிலும் வருமுன் காப்பதுதான் நல்லது. பிரியமானவரே, சிதறடிக்கிறவன் நமது முன்பாக வருவதற்கு முன்பாக நம்ம அரணையும் வழியையும் காவல் பண்ண வேண்டியது அவசியம்தான். பிரியமானவர்களே, ஆனா நாம் எதிர்பாராத நேரத்துல தாக்கும்படி சாத்தான் காத்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஜாக்கிரதை இல்லாததனால் இன்று பல சபைகள் உடைந்து இருக்கின்றன. பயங்கரமான விளைவுகள், பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. குடும்பங்களிலும் பிரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சபைகள் பிரிவினைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வீற்றிருக்கிற இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம அரணை காத்து கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். அதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்,
ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. தினந்தோறும் அசதியாயிராமல். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு நாம் ஏன் வருகிறோம்? இந்த நாளே கர்த்தர் நம்மளை பிசாசானவன் பறித்து விட்டு போகாதபடி, பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து விட்டு போகாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ளதான் நம்ம இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில அனலாயிருக்கணும். எப்பொழுதுமே ஆவியில அனலாயிருக்கும். குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற அனுபவங்கள் இல்லாதபடி ஆவியில எப்போது அனலாய் உள்ளவர்களாய் நம்ம இருக்கத்தக்க நம்ம செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதான் ஏசாயா 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். எழும்பு எழும்பு. அதிகாலையில் நம்ம சோம்பலின் ஆவியை விட்டு எழும்பணும். ஒரு சுறுசுறுப்பின் அப்பத்தை நம்ம புசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் வல்லமையை தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த சிதறடிக்கிறவன் யார் என்பதை நம்ம இப்போது நம்ம பார்க்க வேண்ட 4 கொம்புகள். முதலாவது கொம்பு என்னன்னா, யோவான் 7:18. யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுயம் என்பது சுயநலம், தன்னலம். மற்றவர்களை குறித்து அக்கறை பண்ணாமல் தன்னை குறித்தே நினைத்து கொண்டிருப்பதுதான், தனக்கே எல்லாம் வேண்டும் என்று பேராசையோடு இருக்கிறது தான் சுயம். இந்த காலத்துல சுயம்தான் பிரியமானவர்களே. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், தான் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், அது போதும் என்று சுயமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். சுயமாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேக ஜெபக்குழுக்கள் இப்படிப்பட்ட சுயநலவாதிகளால் உடைந்திருக்கிறது. மற்றவர்களுடைய நலத்திற்காக பேசுவது போல பேசினாலும் தந்திரமாக உள்ளே ஒரு சுயநலத்தை வைத்திருப்பார்கள். சுயநலம் என்பது கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் சுயநலம். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தரை சார்ந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் என்றென்றைக்கும் களி கூறுவார்கள். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, சுயம் நமக்கிட்ட இருக்கவே கூடாது. அது பெரிய கொம்பு. இந்த சுயம் முதலாவது எங்க வந்தது, எங்க ஆரம்பிச்சது என்று பார்த்தோம் என்றால், ஏதேன் தோட்டத்தில் கணவனோட நடக்க வேண்டிய ஏவாள் சுயமாக பிரிந்து சென்று சாத்தானை சந்தித்தாள். அப்ப கணவனோட கலந்து ஆலோசிக்காமல் தானாகவே புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன கனியை பறித்து புசித்தார். அது எவ்வளவு பெரிய விளைவு பாருங்க, எத்தனை பரிதாபமானது பாருங்க பிரியமானவர்களே. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச அந்த சுயம் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்கள்ல இருக்குது பிரியமானவர்களே. அதுதான் தேவ ஜனங்கள் தன்னுடைய சுயத்தை எதில் அறையப்பட வேண்டும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும், சிலுவையில் ஆணி அடைய வேண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ற நிலைமைக்கு நாம வர வேண்டும் பிரியமானவர்களே. இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆதியாகமம் 34:31 நம்ம படிக்கிறோம். யாக்கோபின் மகளான தீனாள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய சுயமாக தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்ட போது தீட்டுப்பட்டு கற்பை இழந்து விபச்சாரி போல ஆனாள் அல்லவா. இப்படித்தான் தன்னுடைய சுயமாக தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்ட போது
தீட்டுப்பட்டு கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள். படிக்கிற பிள்ளைகள் யூடியூப்ல நான் இன்றைக்கு பார்த்தேன், ஒரு டாக்டர் பேட்டி காண்றாங்க. 10th +1 +2 பிள்ளைங்க தான் ஸ்கூல்ல நிறைய இந்த கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்டு தன்னுடைய கற்பை அழித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய பரிதானமான காரியம் பாருங்க. தேசம் எப்படி அழிவுக்கு நேராக போகுது பிரியமானவர்களே. படிக்கிற பிள்ளைகள். போன வாரம் நான் கேட்டேன், ஒரு பிள்ளை, என் கூட படிக்கிற பொண்ணு +1, எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை சொல்ற, நீ எங்க கிட்ட வராத, நீ சின்ன பிள்ளை. நாங்களாம் கடைசியில அந்த பொண்ணு அன்னைக்கு போகும்போது சொன்னாலாம், அந்த சின்ன சைக்கிள் ஓட்டிட்டு அந்த பொண்ணு போச்சான், பிளஸ் அவளோட படிக்கிற பொண்ணு. நீ ஹைட்டா இருக்கிற, நான் சின்ன சைக்கிள்ல போறேன், உனக்கு இந்த சைக்கிள் பிடிக்காது. அடுத்த நாள் அந்த செய்தி வருதான், அந்த பொண்ணு தற்கொலை செய்து சேர்த்து விட்டாலாம். ஏனென்றால் தவறான நடவடிக்கை. கற்பு மாத்திரை போட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிந்து போயிச்சே என்று சொல்லி அவளே தன்னை மாய்த்து கொண்டாள். இப்படிப்பட்ட அழிவுக்கு நேராக சொல்லுகிறது பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய பரிதாபம். குடும்பத்திலே ஒருவர் சுயநலமாக மனம் போல நடந்து திரிவதனால குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. குடும்பம் முழுவதும். கடைசியில கேட்டால் தகப்பனும் சரியில்லை, தாயும் சரியில்லை. இந்த பொண்ணுடைய அன்பு யாரோட தவறான முறையில சென்று அங்க தவறான முறையில மோசமாகி தன்னை மாய்த்து கொண்டாள் என்று அந்த சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்துல கடைசி காலத்துல வந்திருக்கோம். சில குடும்பத்துல மனைவியாக இருக்கலாம், சில குடும்பத்துல கணவராக இருக்கலாம், சில குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கலாம். தலைகுனிய பொருள். அதனால முழு குடும்பமும் தலைகுனியப்படுகிறது பிரியமானவர்களே. அததான் நம்ம வேதத்துல இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலருக்குள்ளே ஆகானுக்குள் அந்த சுயம் இருந்ததினால் பாபிலோனின் சால்வையும் பொன் வெள்ளி பாலத்தையும் எடுத்து ஒளித்து வைத்தான். யோசுவா சொல்றாரு, நீங்க போங்க ஆகான், நீங்க போங்க, எதுவுமே எடுக்காதீங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, சின்ன இடம்தான் போங்க என்று சொல்றாங்க. அவங்க என்ன செய்தாங்க? இதெல்லாம் எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதனால அந்த முழு இஸ்ரவேலருக்கும் தோல்வி. யோசுவா, நம்ம வெற்றி பெற்று வருவோமே என்று நினைத்தமே, ஏன் இந்த தோல்வி என்று பார்க்கும்போது இந்த ஆகான் நிமித்தமாக ஒரு தோல்வி. ஆகானுக்குள் இருந்த என்ன காரியம்? சுயம் இருந்ததனால அவன் தோல்வி அடைந்தான். பிரியமானவர்களே, அந்த சுயம், அதான் பாடல் கூட நம்ம பாடுறோம், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே அனல் மூட்டும் என்று நம்ம பாடல் கூட பாடுறோம் பாருங்க. இன்னொரு பாடல் கூட பாடுவோம், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று நம்ம பாடியிருக்கோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சுயத்திற்கு நம்ம சாவுமணி அடித்து நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் அப்போஸ்தலனை போல நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் சீஷர்கள் அவரை பின்பற்றினாலும் சுயம் அவர்களில் கிரியை செய்யாமல் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவதால் தங்களுக்கு என்ன லாபம், என்ன ஆதாயம் கிடைப்பதுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் சீஷர்களே அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கார்கள். இயேசுவை நம்ம பின்பற்றுறதுனால என்ன லாபம், என்ன ஆதாயம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. அவருடைய சிங்காசனத்துல நமக்கு வலது பக்கம் கிடைக்குமா, இடது பக்கம் கிடைக்குமா என்று கணக்கு போட்டார்கள் சீஷர்கள். ஒன்றும் கிடைக்காது என்று எண்ணி, யார் எண்ணினார்? யூதாஸ் காரியத்து. ஒன்று கிடைக்காது என்று எண்ணி யூதாஸ் காரியத்து என்ன செய்தான்? இயேசுவை
30 வெள்ளிக்காசு கிடைக்கட்டும், அதுக்காவது நம்ம 30 வெள்ளிக்காசாவது நம்ம கிடைக்கட்டும் சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு சுயநலம், எவ்வளவு ஒரு சுயநலம். தேவனாய் நம்ம ஆண்டவரையே காட்டுப்பட்டார். அந்த சுய நலத்தினுடைய விளைவு என்னன்னா எவ்வளவு பயங்கரமா இருந்தது. பின்னாடி ஒரு பக்கத்தில் இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார், மறுபக்கத்தில் யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்? நான்று கொண்டு செத்தான், நான்று கொண்டு செத்தான். அவனுடைய இதுதான் முடிவு, இதுதான் முடிவு. சுயம் நம்மள்கிட்ட சாக வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ள 3 சித்தங்கள் போராடும், 3 சித்தங்கள் போராடக்கூடும். என்னென்ன சித்தம் அப்படின்னா, ஒன்று அவனுடைய சுய சித்தம். சுய சித்தம் முதல்ல மாம்சம் போராடும், சுய சித்தம் போராடும். 2வது என்ன சித்தம்னா சாத்தானுடைய சித்தம். 3வது தான் தேவ சித்தம். 3 சித்தங்கள். என்னென்ன சித்தம்? ஒன்று அவனுடைய சுய சித்தம், சுய சித்தம். முதலாவது நிக்கிறது நம்ம மாம்சத்தின் கிரியைகள், சுய சித்தம் போய் நின்னுடும். அடுத்தது சாத்தானுடைய சித்தம், அடுத்ததுதான் தேவ சித்தம். ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் சுய சித்தத்தையும் செய்ய முடியவில்லை அவனுக்கு. ஏன்னா அவன் லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கான், அவனால சுய சித்தத்தை செய்ய முடியல. தேவ சித்தத்தையும் அவன் என்ன செய்ய முடியல. சாத்தானின் சித்தத்தின்படி ஊருக்கு வெளியே கல்லறைகள் மத்தியில வாழ்ந்து தன்னை தானே கீறி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, சாத்தானின் சித்தத்தின்படி செய்கிறார். இப்படி அநேக குடும்பங்கள் லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் மாதிரி அநேக குடும்பங்கள் பிசாசின் பிடியில் அகப்படித்து, பிசாசின் தந்திரங்களுக்கு, பிசாசின் சித்தத்திற்கு மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், அசுத்தாவின் கிரிகள். நேற்று கூட நான் ஒரு வீட்டுல பிரேயர் நடத்த போகும்போது அந்த வீட்டுல உதவி செய்யற அந்த பையனுடைய, அந்த அம்மாவுடைய பையன் நன்றாதான் வேலைக்கு போனா, என்னன்னு செய்ய தெரியவே இல்லம்மா, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான், என்ன பேசுறானே அவனுக்கே தெரியல என்று. அவங்க இந்து சகோதரி தான். ஆலயத்துக்கு வாங்கம்மா, ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னாலும் அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க சுய இஷ்டத்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க, அவங்களுக்கு செய்தது அதுதான். ஆனா நமக்கு நம்ம சொல்றதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுய இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. அங்க போனா சரியாயிடுமா, இங்க போனா சரிமா, 9,000 10,000 செலவு பண்றாங்க. எவ்வளவு செலவு பண்ணி கடைசியில தாங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க. காசெல்லாம் இல்லாதபடி எல்லாம் இலவசமாக ஆண்டவருடைய பாதத்துக்கு, ஆண்டவருக்கு முதலே அந்த இலவசமாக அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று முதலே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கும். கடைசியில தான் அவங்க வருவாங்க. இப்படிதான் அநேக ஜனங்கள் இருக்காங்க. சாத்தானின் சித்தத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. சாத்தான் சித்தத்துக்கு நிறைய குடும்பங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஜெபித்து விட்டு நேத்து வந்தோம். அதான் நாம் சாத்தானுடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய சித்தத்தை சிலுவையிலே அறைந்து, நம்முடைய சுய சித்தத்தை எதில அறைய வேண்டும்? சிலுவையிலே அறைய வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன எண்ணங்கள், என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய சந்நிதியில ஊற்றுங்க, தேவனுடைய பாதத்துல ஊற்றுங்க, தேவனுடைய பாதத்துல வைங்க என்று அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சுய சித்தத்தை மாற்றுவது. அந்த தெய்வ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது அதுதான் பிரியமானவர்களே. அதுதான் அதான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல நம்ம பாக்குறோம்.
நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவைகள். ஏசாயா 55:8 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார், நீங்க நினைக்கிற மாதிரி என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்றார். சில நேரம் நம்ம அப்படிதான், நம்ம நினைக்கிறது நடந்துடணும், இப்படி நடக்கலன்னா அது தப்பு அப்படி என்று சொல்லி சுய சித்தத்துக்கு நம்ம சில நேரங்களில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறிடும். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறவரையே கூடாது பிரியமானவர்களே. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்றார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. 1000 மடங்கு மேன்மையான வழிகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறது சின்னதான், ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு அநேக காரியங்கள் செய்யணும்னு வச்சிருப்பார். நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதான் இயேசுவை பாருங்கள், யோவான் 8:42 வசனத்துல அவர் தன்னை சுயத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, இயேசுவே பாருங்க, சுயத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! சுய சித்தமும் செய்யல அவரு, சுய சித்தமும் செய்யவில்லை, சுயத்துக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, நான் சுயமாய் வரவில்லை என்று சொல்றார். யோவான் 8:42 என்ன பார்க்கிறோம்? நான் சுயமாய் வரவில்லை, பிதாவே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. பிதாதான் அவரை அனுப்பினார், பிதாவே அனுப்பினார். அதான் யோவான் 12:49 படிக்கிறோம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் யார் கட்டளையிட்டார்? என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சுயமாய் வரல, பிதாவே அவரை அனுப்பினார். அவர் சுயமாய் பேசல, அவர் இன்னதென்று பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்றார். ஆம் பிரியமானவர், இயேசுவானவர் யூதருக்கு ராஜா, உலகத்துக்கு அதிபதி, எப்படிப்பட்டவர் அவர்! அவர் சுயமாய் வரவில்லை. அதான் யோவான் 5:30 வசனத்துல பாக்குறோம், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் சுயமா ஒன்றும் செய்யல. அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய அதிபதி, அவர் என்ன செய்யறார்? நான் ஒன்றும் சுயமாய் செய்யல, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். பாருங்க, அவருக்கு சித்தமானது. இப்ப நமக்கு என்ன நடக்கணும், நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய சுய சித்தத்துலதான் நம்ம தேடுவோம். ஆனா இயேசுவானவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் படியால் என் தீர்ப்பு எப்படி இருந்துதான்? நீதியாயிருக்கிறது. அல்லேலூயா. நீதியாயிருக்கு. அப்ப நம்முடைய தீர்ப்பு நீதியாய் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உன் சித்தமே நான் செய்யணும், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னது போல நாங்களும் அப்படி செய்யணும். ஏசப்பா, உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க.
உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு போதிங்க என்று நம்ம அனுதினமும் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் பிதாவுக்கு சமமானவர் தான். பிதாவுக்கு சமமானவர் தான் இயேசுவானவர். கோடி கோடி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர் இயேசுவானவர். ஆனாலும் அவர் சுயமாய் இயங்கவில்லை. பிரியமானவர்களே, சிலுவையின் அடிவாரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த தேவன், சிலுவையின் அடிவாரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த தேவன். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய கோடி கோடி தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் திருத்துவத்துக்கு பிதாவுக்கு சமமானவர் இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறாரு? சிலுவையின் அடிவாரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்த உடனே ஒரு பெருமை வந்துருது. ஒரு சின்ன காரியம் நமக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய லாபம் வந்த உடனே ஒரு பெருமை வந்துருது. எனக்கு மிஞ்சவன் யார் இல்ல, எனக்கு மிஞ்சினவர் யார் என்றது ஒரு பெருமையின் ஆவி வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் அப்படி இல்லை. அதான் மத்தேயு 26 39 வசனத்துல படிக்கிறோம். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இப்படிதான் நம்ம அனுதினமும் கேட்க வேண்டும். இது ஆண்டவர் இயேசுவான சொல்ல பாருங்க, மத்தேயு 26:39 என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். நாமும் தேவ சித்தத்தின்படி செய்வோமானால் அந்த சுயம் சிலுவையில் அறைப்பட்டு போகும். சத்துருவின் கொம்புகள் நம்மளை தாக்கி சிதறடிக்க முடியவே முடியாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த நாளிலே சுயமாக நாம ஏதாவது ஏறெடுக்கணும் என்று நினைத்தோம் என்றால் அதை இந்த நாளிலே சிலுவையில நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதான் பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சுயம் உங்களை தாக்காமல் கிறிஸ்துவின் அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். சுயம் நம்மளை தாக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று பிலிப்பியர் 2:5 நம்ம படிப்போம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். சிந்தை, ஆண்டவரே எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாறணும் அப்பா. சுயம் சாம்பலாய் மாறணும் ஆண்டவரே. எங்கள் சுயம் சிறைப்பட்டு ஆண்டவரே சிலுவையில அறைப்பட்டு போகணும் ஆண்டவரே. நாங்கள் சுயத்தை வெறுக்கணும் ஆண்டவரே என்று இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அடுத்தபடியாக 2வது கொம்பை நம்ம பார்ப்போம். 2வது கொம்பு தானியேல் 8:5. தானியேல் 8:5. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. தானியேல் 8:5 பார்க்கிறோம். அந்த வெள்ளாட்டு கடாவின் 8:5 நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்துதான் பாருங்க. இந்த வெள்ளாட்டுக்கடா இந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வெள்ளாட்டு கண்கள், அந்த கண்களுக்கு நடுவுல விசேஷித்த ஒரு கொம்பு இருக்குதான். கண்களுக்கு நடுவுல ஒரு விசேஷித்த கொம்பு, கண்களுக்கு நடுவே ஒரு கொம்பு. அதுதான் என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை ஆகும். பிரியமானவர்களே, அதுதான் தேவ ஜனங்களின் பலனையும் வல்லமையும் சிதறடிக்கிறது. அநேக ஊழியக்காரரை தலை கவிழ்ந்து நடக்க செய்து அவமானப்படுத்துகிறது இந்த
கொம்பு, கண்களுக்கு நடுவே இருக்கிற அந்த கொம்பு அநேக ஊழியக்காரரையே தலை கவிழ செய்கிறது. எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்தீங்களா? நிறைய ஊழியக்காரர்கள் கடைசியில நல்ல கர்த்தருக்கு பயந்து நல்ல கர்த்தர் ஓஹோன்னு பெரிய சபையெல்லாம் கொடுத்துருவார். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள், நிறைய ஆத்துமாக்கள் வரும், நல்ல தீர்க்கதரிசனம், நல்ல இது. கடைசியில அந்த ஊழியக்காரரை தலை கவிழ்க்க ஒரு கொம்பு வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை வந்து அவரை தலை குனிய அவமானப்படுத்துகிறது. அதான் மத்தேயு 5:29 படிக்கிறோம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போட முடியுமா? வலது கண் உன் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம போடுறது இல்ல. ஒரு கண்ணை தூக்கி எப்படி போடுறது? இருக்குது 2 கண்ணு, எப்படி போடுறது? உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஒரு கண்ணை பிடுங்கி போடுறது நலமாயிருக்கும். நீ ஃபுல்லா சரீரமே உனக்கு என்ன செய்யுது? நரகத்துல தள்ளப்படுதே. கண்கள் இச்சையினால, மாம்சத்தின் இச்சையினால நரகத்துல தள்ளப்படுதே. போவதை காட்டிலும் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்றது. அதான் ஒரு பெர்னாட் ஷா என்ற உலக அறிஞர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அழகை ரசி ஆனால் அனுபவிக்க எண்ணாதே. அழக ரசிக்கணுமா, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? இடம் கொடுக்க கூடாதான். அனுபவிக்க எண்ணாது. ஏன்னா அது தவறானது. அந்த உலக அறிஞருக்கே தெரியுது பாருங்க. நம்ம பாவியாகிய நம்ம மனுஷர்களுக்கு தான் சிலருக்கு தெரிய மாட்டிருக்கு. உடனே என்ன செய்யறாங்க? அழக ரசிச்சுட்டு அனுபவிக்க ஓடுறாங்க. இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு நேராக ஓடுறாங்க இல்ல? அதான் மத்தேயு 5:28 படிக்கிறோம். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட என்ன செய்துட்ட? விபச்சாரம் செய்தாயிற்று என்றார் இயேசு. இப்ப அநேக வேலை ஸ்தலங்கள்ல, ஒவ்வொரு இடங்கள்ல பார்க்கும்போது இதுதான் நடக்குது. இதுதான் நடங்களுக்கு. ஒரு ஸ்திரீ இச்சையோட பாக்குறவன அவன் என்ன செய்தாச்சு? விபச்சாரம் செய்தாயிடுச்சு. இதுதான். சிலர் அன்புக்காக ஏங்குறேன் என்று சொல்லி முடிவுல சாத்தானுடைய கொம்புல தாக்கப்படுறாங்க. பாவத்துல போய் விழுந்துறாங்க. எனக்கு அன்புதான் வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பாவத்துல கொண்டு போய் விழுந்துறாங்க. பாவத்துல விடுறாங்க. அதான் யாக்கோபு 1:15 படிக்கிறோம். இச்சை கற்பம் தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, முதல்ல இச்சை என்ன செய்தான்? கண்களுக்கு இச்சை கற்பம் தரிக்குதான், தரிச்சு பாவத்தை பிறக்குதான். பாவம் தான் பிறக்குது. கர்ப்பம் தரிச்சு பாவத்தை பிறக்குது. அந்த பாவம் பூர்ணமானவன எதை பிறப்பிக்குது? மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மாதிரி பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது பிரியமானவர்களே. அதுதான் நீதிமொழிகள் 6:32 33 ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். இப்படிப்பட்ட ஸ்திரீயோட விபச்சாரம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? மதிக்கெட்டவன், முட்டாள். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லெச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை பாருங்க. சாலமோன் ஞானி சொல்றார், ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். கடைசி காலத்துல இப்படிதான் உலகத்துல நிறைய காரியம் நடக்குது. நிறைய காரியம்.
அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுக்கிறான். ஆத்துமா அழிந்து போகுது. உலகமே அவன் என்ன செய்வான், ஒரு பெரிய பணக்காரன், பெரிய ஃபேக்டரி வச்சிருப்பான், பெரிய காரியங்களை, எவ்வளவு கோடி கோடி சொத்து வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு லாபம் இல்லைன்றாரு ஆண்டவர். தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையும் லட்சியம் அடைகிறான். அவன் நிந்தை ஒழிவே ஒழியாது. நம்ம அவருடைய பாதத்துல விழணும். நல்ல ஊழியக்காரர் தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருப்பார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆயிரம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஊழியக்கார். அந்த அவர் பாவத்தில் விழுந்த போது அசுத்த ஆவிகள் கூட அது அப்படியே போயிட்டாரு பாருங்க. அத தாவீது கூட பாருங்க, இச்சையில் விழுந்துடுறான். தாவீது கூட நம்ம 51வது சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது இச்சையில விழுந்துடுறான். எவ்வளவு துக்கத்தோட ஏற்று பாருங்க, சிந்தி பாருங்க. அவன் மனம் கசந்து அழுது ஜெபித்த போது அந்த காயங்கள் ஆறின போதும் தழும்புகள் ஆறாமல் இருக்கிறது. காயங்கள் ஆறும், தழும்புகள் ஆறாது. தாவீது பார்த்தீங்களா, இச்சையோட, பச்சைப்பாலோட அவன் இச்சையோட அவன், ஆனாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார் தாவீதை. அதே போல இன்னொருவரும் இச்சையின் விளைவினால சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையை நமக்கு எச்சரிக்கையாய் இருக்கட்டும். இச்சையின் விளைவினால சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரும் எவ்வளவோ காரியத்தை அவனிடத்தில் எதிர்பார்த்தார்கள். அந்த அவனுடைய தலை முடை சிரைக்கப்பட்டு அவனுடைய பலன் சிதறடிக்கப்பட்டு போனது. பெலிஸ்தருக்கு முன்பாக பரிகாச பொருளாய் மாறினான். ஒரு பரிகாச பொருளாய் மாறிட்டான். பிரியமானவர்களே, சிமியோன் எப்படிப்பட்டவனா இருந்தான். அந்த முடிய வச்சுட்டு எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். அப்படியே போயிடுச்சு பாருங்க, அவன் பலனெல்லாம் போயிடுச்சு. இப்படிதான் கடைசி காலத்துல இருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு நேரத்துக்கு இச்சைக்காக எவ்வளோ ஒரு தன்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக சென்று விடுகிறாரு. பிரியமானவர்களே, வருத்தமான காரியங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளையரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. எவ்வளவு பெரிய பரிதாபம் பார்த்தீங்களா. சுய புணர்ச்சிக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கலன்னா என்ன நமக்கு லாபம்? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதுதான் மரித்த பிறகு நமக்கு ஒரு இடம் போகணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதான் 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை, 7வது கட்டளை என்ன கட்டளை? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எசேக்கியேல் 18:20 நம்ம படிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உலகத்துல பயங்கரமா மோதி அடிக்குது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளையும் சிதறடிக்கிற கொம்பு. ஜாக்கிரதையாயிருங்கள். இச்சை என்று குழம்பு. அதான் முடிவு பிறந்து நிலைத்திருப்பவனே நிலைத்த. முடிவு பிறந்து கர்த்தரோட இருப்பதா, அவரோட ஐக்கியமா இருக்கிறதான் பிரியமானவர்களே. முதலாவது கொம்பு சுயம் என்று சாம்பலாய் நம்ம மாற வேண்டும். 2வது இச்சை என்ற அந்த கொம்பு நம்ம கிட்டே வரக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா ஆவியில நம்ம அனலாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக ஒரு கொம்பு நம்ம பார்க்கலாம். 3வது கொம்பு சங்கீதம் 37:8. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அதான் கோபம். கோபத்தினால அவசரப்பட்டு பேசி விடுகிறோம். அவசரப்பட்டு சிலருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. கைய ஓங்கி அடிச்சு விடுவாங்க. கைதான் தூக்கம். என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க பின்புதான் அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம அடிச்சிட்டோமே என்று கலங்குவாங்க. அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. சிலருக்கு கோபம் வந்துட்டா மனைவியும் பிள்ளைகளும் அடிச்சு நொறுக்குவாங்க. சட்டி பானைகளை உடைப்பாங்க. ஒன்றும் முடியலாம், வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. அப்படிப்பட்ட கோபம். அந்த கோபம் எப்படி இருக்கும்னா ஒரு துப்பாக்கி குண்டு போல இருக்குமா. ஒரு துப்பாக்கி என்ன வச்சு ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு சுட்டுட்டான்னா ஒருத்தன் செத்து போயிருவான். குண்டு போட்டான்னா செத்த பிறகு ஐயோ செத்துட்டானேன்றது அந்த கோபம் பொல்லாதது. அதை விட்டு என்ன செய்யணும், இருந்து போடணும். கோபம் ஒரு துப்பாக்கி குண்டு போல. கோப நேரத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டு பிறகு எவ்வளவுதான் வருந்தினாலும் இழந்த உயிரை நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட சுவாபம் நமக்குள்ள வரவே கூடாது. இப்படிப்பட்ட சுவாபம் வரவே கூடாது. மூன்றாவது, மோசே சகல மனுஷனிலும் எப்படிப்பட்டவனாயிருந்தான், சாந்த குணமுடையவனாயிருந்தான். அப்படி சாந்த குணமுடையவனாய் இருந்தவன் எப்படி கோபம் வந்துச்சு பாருங்களேன் அவனுக்கு, இல்ல? ஆனால் மோசைக்கு கோபம் வந்த போது என்னது, 40 நாள் தேவ சமூகத்திலிருந்து பெற்ற அந்த கற்பலைகளை என்ன செய்துட்டான், கீழே போட்டு உடைச்சு விட்டான். எவ்வளவு பெரிய பாருங்க, 40 நாள் உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில இருந்து அவனுக்கே அவ்வளவு பெரிய ஒரு இது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கன்றுக்குட்டியை வணங்குறாங்களே, நான் போயிட்டு வரத்துக்குள்ள கண்டுகுட்டு அவனுக்கு கோபம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு இல்ல? அப்புறம் இன்னொரு முறையும் அவர் கண்மலையில பேச சொன்ன போது அதை அடித்து கர்த்தருடைய உள்ளத்தை புண்ணாக்கி விட்டார். அதனால அவர் என்ன செய்ய முடியல, கானான் தேசத்துக்கு போய் சுதந்திரிக்க முடியல. சாத்தான் பயன்படுத்தின பெரிய கொம்பு கோபம் பாருங்க, கடும் கோபம், கடும் கோபம். பின்பாக அவர் அதை எடுத்து எழுதினார். இருந்தாலும் அந்த கோபம் அந்த நேரத்துல வந்திருக்க கூடாது, வந்துருச்சு பாருங்க. அதுதான் ஆதியாகமம் 49:5 7 பாக்குறோம். யாக்கோபின் புத்திரரிலே லேவி, சிமியோன் என்பவர்கள் 2 பேரும் ஏக சகோதரர்கள் தான். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையான கருவிகள் தான். அதான் சொல்லப்பட்டிருக்குது, உக்கிரமான அவர்களுடைய கோபம், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் என்ன செய்ய கடவுது, சபிக்கப்பட கடவுது என்று சொல்றாரு பாருங்க. சபிக்கப்பட கடவுது. இந்த நாளிலே நம்மள்கிட்ட இந்த சுவாபங்கள் இருந்தால் சபிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. கோபம் மட்டும் இருக்கக்கூடாது. கோபமானது அன்பையும் ஐக்கியத்தையும் நட்புறவையும் பிரிச்சு விடும். இதனால் உடைந்த உறவுகள், உள்ளங்கள் ஏராளம் இல்ல? ஒரு உடைஞ்ச முட்டைய மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. உள்ள உடைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல? கோபத்தினால எவ்வளோ பயங்கர காரியங்கள் நடக்குது பிரியமானவர்களே. அந்த கோபத்தை நம்ம தணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அப்படியே அடக்கி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடணும். அந்த கோபம் அப்படியே போயிடும். கோபம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு போயிட்டு அப்படியே நம்ம அந்த கோபத்திலேயே நம்ம இருந்துடக்கூடாது. அப்படியே நம்ம போய்விடணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் மத்தேயு 5:22 சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தீங்களா? அப்படித்தான் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பானா. நியாயம் இல்லாம நம்ம கோபிக்க கூடாது. வீண் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் இந்த கோபம், சில கொலையாளிகள் இருக்காங்க பாருங்க, பணத்திற்காக கொலை செய்கிற ஒரு கொலையாளிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இவ்வளவு பணம் கொடுத்துட்டு அந்த மனுஷனை கொலை செய்துட்டு வா, அப்படியே உலகத்துல நடக்குது பிரியமானவர்களே. மற்றவர்களை தாக்குவதற்கு முன்பாக அவன் என்ன செய்வானா, அந்த கொலையாளி தனக்குள்ளே மிக உக்கிரமான கோபத்தை ஏற்படுத்துவானா, பயங்கரமாய அலறி பயமுறுத்துவானா. அவர்கள் பயத்தினால் தடும்படும் போது குத்தி கொலை செய்துவானா, அப்படி குத்தி தொலைச்சிடும். அப்படி சிறையில் இருந்தவர்கள், அவன் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டான், அந்த கொலையாளி ரட்சிக்கப்பட்டான். அப்ப கோபத்திற்காக வருந்தி உபவாசம் பண்ணி ஜெபித்தானா. கர்த்தரோ அவனுடைய ஆவியினால் நிரம்பி தெய்வீக அன்பை அவனுடைய இருதயத்தில் ஊற்றிவிட்டார். அவன் அன்பின் சீஷனானான். அவனுடைய சாட்சி அநேக கோபக்காரர்களை மாற்றிவிட்டது. பிரியமானவர்களை, இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோ பாவிதான், கொலை செய்துட்டான் தான், பாவிதான். ஆனா கடைசி நேரத்துல மனம் திரும்புறான் பார்த்தீங்களா, நான் பாவி என்றது உணர்றான் பார்த்தீங்களா. அந்த உணர்தல் வேணும் பிரியமானவர்களே. அந்த கோபத்துல இருந்து விடுதலை வேணும். அதான் மத்தேயு 26 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். நீ எதை எடுக்கிறியோ அதனால தான் நீ மடிந்து போவார். அதனால இந்த கோபத்துல நம்ம எந்த காரியம் செய்திடவே கூடாது பிரியமானவர்களே. பேதுருவின் கோபத்தை கர்த்தர் மாற்றினார். பிற்காலத்துல அவர் எவ்வளவு சாதுவாய் மாறிட்டார் தெரியுமா? பேதுருவின் தலைகீழாய் சிலுவையில் அறையப்படுவதற்கு சாந்தத்தோடு ஒப்பு கொடுத்தார் பேதுரு. உங்களுடைய கோபத்தை மாற்றும்படி ஜெபிங்க பிரியமானவே. இது இயற்கை தான், பலவீனம் தான் என்று சாக்கு போக்கு சொல்லி கொண்டராதுங்க. அதான் வேதத்துல வசனம் சொல்லிருக்குது, எபேசியர் 4:26 சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாடியே நம்ம எரிச்சல் தனிஞ்சிடணும். காலையில கோவப்பட்டா நைட்ல நம்ம கோபம் தணிஞ்சிடணும். கோபம் நீங்க பெற்று நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தெய்வீக அன்பையும் நம்ம தரித்து கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேணும். கோபத்திலே இருக்கக்கூடாது. அதை விட்டு வெளியேறணும் பிரியமானவர்களே. அது பெரிய கொம்பு பிரியமானவர்களே. அந்த கொம்பு நம்மோட சாக வேண்டும், நம்ம சரீரத்திலிருந்து சாக வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது சுயம் சாக வேண்டும், 2வது இச்சை சாக வேண்டும், 3வது கோபம் சாக வேண்டும் பிரியமானவர்களே. 4வது கொம்பு பார்த்து முடிப்போம். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. தேவ ஜனங்கள் மேல் சாத்தான் பயன்படுத்துவது அடுத்த கொடிய கொம்பு எதுனா ஆணவம். அதற்கு அகந்தை, மனமேட்டிமை, பெருமை என்பது எல்லாம் சொல்லலாம். அந்த ஆணவத்துக்கு அகந்தை சொல்லலாம், மனமேட்டிமை சொல்லலாம், பெருமை சொல்லலாம். இந்த மிக மகிமையான பெரிய தேவ தூதனையே கீழான பிசாசாய் சாத்தானாய் மாற பண்ணியது இந்த ஆணவம் தான். மிக மகிமையான பெரிய தேவ தூதனையே என்ன செய்துச்சு, கீழாய் பிசாசு சாத்தானாய் மாற பண்ணியது இந்த ஆணவம் தான். அதான் ஏசாயா 14:14 15 பார்க்கிறோம். நான் மேகங்களுக்கு மேலாக
உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பார்த்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற பார்த்தீங்களா? நான் எப்படி இருப்பேன்? மேகங்களுக்கு உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பா இருப்பேன்றார். உன் இருதயத்துல சொன்னியே, உன்னதற்கு ஒப்பா இருக்குன்னு சொன்னியே. அந்த கொம்பை குறித்து தான் தானியேல் சொல்றார் பாருங்க. இது அந்த கொம்பிலே, தானியேல் 7:8 இது அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. எவ்வளவு பெரிய பார்த்தீங்களா? இதுதான் பெருமையான பேசுகிற வாய். இதுதான் ஆணவம், பெருமை. இந்த சிலரை சாத்தான் பாவத்தை காட்டி பின்னாக இழுக்க பார்க்கிறான். உலகம், மாமிசம் அவர்களை கவர்ச்சிக்க முடியாமல் போய் ஆவிக்குரிய பெருமையிலே முன்னே தள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய பெருமை, மனமேட்டுமை கொண்டு வருகிறார்கள். தாங்கள் தான் உண்மையான ஊழிக்காரன் என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சு குறை பேசி அவமானப்படுத்த வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பெருமை அடைந்த சபைகள் வளர்ச்சி இராமல் வீழ்ந்து கிடக்கிறத பார்க்கிறோம். அங்க கர்த்தருடைய பிரசன்னம் இல்ல, கிரியைகள் இல்ல. அதான் நீதிமொழிகள் 16:5 சொல்லப்பட்டிருக்குது. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறானா? அருவருப்பானவன். கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மறுபடியும் நீதிமொழிகள் 29:23 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மைய உள்ளவனோ கனமடைவான். தானியேல் 4 நம்ம பாக்குறோம். 30 இருந்து 32 வரைக்கும் நேபுகாத்நேச்சாருடைய வீழ்ச்சியை பாருங்க. உலகத்தின் பெரும் சாம்ராஜ்யத்தை அரசாண்ட அவர் நேபுகாத்நேச்சர் கடைசியில் அவர் என்ன ஆனாரு? மாட்டை போல புல் மேய்ந்து மிருகங்களோடனே சஞ்சரித்தது. எவ்வளவு எச்சரிப்பானது பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் தாழ்மையை நோக்கி பாருங்க. கிறிஸ்துவின் தாழ்மையை நோக்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார். பாருங்க, அந்த ஆணவம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் எவ்வளவு அற்புதங்கள் செய்த, அதிசயங்கள் செய்தவர் இல்ல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர் அவர். அப்பேற்பட்டவர் கிறிஸ்துவின் தாழ்மையை பாருங்க. சத்திரத்துல கூட அவருக்கு இடம் இல்லை. மாட்டு கொட்டையிலே படுத்திருந்தார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தன, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அதான் பிலிப்பியர் 2:6 வரைக்கும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அப்பேற்பட்ட சுவாபம் நமக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நாளிலே 4 கொம்புகள் உங்களை சிதறடிக்க முயற்சிக்கும் போது உங்களுடைய சுயமோ, இச்சைகளோ, கோபமோ, பெருமையோ உங்களை தாக்காதபடி கிறிஸ்துவனுடைய அடைக்கலத்துல நம்ம மறைத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள நம்ம காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூமா. ஸ்தோத்திரிக்கிறான். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களாமா? நான் முடிச்சுட்டேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஸ்தோத்திரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, இந்த நாளிலே அப்பா, இந்த சிதறடிக்கப்பட்ட கொம்புகள் எங்களுக்குள்ள வராதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலையும் உம்முடைய உன்னத மறைவிலையும் எங்களை மறைத்து எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே உமக்கென்று ஜீவிக்க எங்களை நீர் பக்குவப்படுத்தி எங்களை வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாளிலே அப்பா, இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவரே
கொடுத்த ஹேலக்கலி அம்மா அவர்களுக்கும் எஸ்எஸ்கே ஐயா அவர்களுக்கும் கர்த்தருக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றியை செலுத்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே முதல் ஆராதனையிலே எங்களோட கூட பேசின தேவன் இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து வருகிற நாட்களிலும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூமா. தேங்க்யூமா. பிரைஸ் லார்டுமா. கர்த்தர் நல்லவர். கடைசி ஜெபத்தை நம்ம மத்தியில இணைந்திருக்கிற அம்மா அவங்க ஏறெடுப்பாங்க. அம்மா பிரைஸ் லார்டுங்கம்மா. பிரைஸ் லார்ட்மா. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான யாவரும் இந்த நேரத்திலே நாம் கேட்ட வசனத்தின்படியாக சிதறடிக்கப்பட்ட கொம்புகள் நம்மை விட்டு அகலும்படியாக அருமையான ஒரு வார்த்தையை அருமையான சகோதரி மூலமாய் கேட்க கத்த கிருபை செய்தான். நம்மை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின கிறிஸ்துவின் சுவாபங்களை உடையவர்களாய் இந்த நாட்களிலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் இந்த வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய சுவாபங்கள் இந்த நாட்களிலே மாற வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் செபித்து இந்த ஆராதனையை முடிப்போம். நமக்கு இரவு ஜெபமும் ஒரு ஆராதனையாக இந்த நாளிலே நடைபெறும். அதிலும் நாம் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்னதாக அவர்கள் ஆலயங்களுக்கு சென்று கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். எல்லா சகல பரிசுத்தவான்களின் ஆராதனைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நாட்களிலே ஆராதனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறதான வயோதிபர், வியாதியஸ்தர், இன்னும் யுத்தங்கள் நடக்கிறதான இடங்களிலே அங்கே எல்லாம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆன்லைன் ஆராதனைகள் இருக்கிறதுனாலே எல்லாரும் எப்படியாவது ஆராதனைகளிலே கலந்து கொள்ள நாம் யாவருக்காகவும் வேளையிலே நாம் செபித்து முடிப்போம். அன்பின் நேசரே, இந்த நல்ல அதிகாலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து வேதத்தை வாசிக்க, கர்த்தரை பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். அதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஜெபித்து ஆண்டவரே விசேஷமாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதான அருமையான சகோதரிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களுக்கு அவசியமான ஒரு தேவ செய்தியை இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீர் பகிர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் சுயம் எங்களிலே சாம்பலாய் மாற வேண்டும். அப்பா, எங்கள் சுயம் சாம்பலாய் மாறும்போது நாங்கள் உண்மை போல மாறிவிடுமோ. எங்கள் கோபம், எங்கள் ஆணவம், உமக்கு பிரியமில்லாத எல்லா சுவாபங்களும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தி அது சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உடைக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய வசனம் என்ற கண்ணாடியிலே எங்களை பார்த்து ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களிலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழிகள் உண்டோ என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை ஆண்டவரே உடைய தராசிலே நிறுத்து. நாங்கள் குறைய காணப்படும் போது நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய் என்று எதிலே நாங்கள் குறைய காணப்படுகிறோமோ அதில் எல்லாம் எங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். உடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக ஆண்டவரே நாங்களும் பூரண புருஷராகும்படியாக இனி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே இந்த ஊழியங்களிலே நாங்கள் ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு யார் பேசுகிறார்கள் என்று அல்ல, போதிக்கிறவர் நீர்தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகிய நீர் எங்களுக்கு போதிக்கும் போது நாங்கள் அவைகளை உடைய வசனத்தின்படி அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஊழியத்திலே எப்படியாய் இந்த அதிகாலை வேளை எங்களுக்கு முதல் ஆராதனையை மாற்றி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவிலே இருக்கிறதான அந்த இரண்டாவதும் கடைசி ஆராதனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடையிலேயே ஆண்டவரே அவரவர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராங்க. சகல பரிசுத்தவான்களின் ஆராதனைகளை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலுமே ஆராதிக்க முடியாமல் இருக்கிற வயோதிபர், வியாதியஸ்தர், ஆண்டவரை படுக்கையிலே இருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டலிலே படுத்து கிடக்கிறவர்கள், இப்பட்ட யுத்தங்கள், ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள் பெருகி இருக்கிற இடங்களிலே ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராங்க. ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற நாட்களை நாங்கள் ஆண்டவரை வீணடித்து விடாதபடிக்கு நீர் கொடுக்கிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்காத சமயங்கள் வரும்போது அங்கலாய்க்காதபடிக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாவீது சொல்லுகிறது போல, ஆலயத்துக்கு நான் முன்பு தெய்வ பிள்ளைகளோடு நான் போய் வருவேனே. அது இல்லாமல் இருந்த நாட்கள் தாவீதின் நாட்கள், தாவீதின் காலத்திலும் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே அவனுக்கு கிருபையின் நாட்களை கொடுத்த போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே, வாசற்படியிலே தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று மகிழ்ச்சியோடு ஆராதித்த ஒரு தெய்வ மனுஷனை போல ஆண்டவரை நாங்களும் ஆராதிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர் சொன்னார்கள். இன்றைக்கு எங்களை நீர் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறேன். நாங்களும் நீர் உயிரோடு இருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலே தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்பா. ஆகையால் எங்கள் ஆராதனைகள் பரிசுத்த ஆராதனைகளா, தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதனைகள், எங்கள் கோபம், எங்கள் ஆணவம், எங்களுடைய அகந்தைகள், எங்களுடைய சுயம் எல்லாம் சாகிறதா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போதுவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையும் கிருபையும் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தொடரட்டும். ஊழியத்திலே பங்காயிருந்ததான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நித்திய ஆசீர்வாதம் ஆண்டவரே நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்த முடியாது. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதீர்கள். ஆமென்.